தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களானால், வாலிபத்திலே எந்த சூழ்நிலையும் இடராத ஒரு தாவீது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த தாவீது, அவனுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் இருந்தான். அப்படின்னா பிரமாணத்தை விடாமல் கடைபிடித்தான். பார்க்கிறோம் எத்தனை காரியங்களை மோசேயின் பிரமாணத்தில் எழுதப்பட்டதே, இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும் என்று நினைவுகளோடு இருந்த ஒரு மனிதன். வாலிப நாட்களிலே கீத வாத்தியங்களோடு கர்த்தரை ஆராதித்த ஒரு மனிதன். தனக்கு இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வைத்து சில கருவிகளை உருவாக்கி இசை கருவிகளாக கர்த்தரை இசைத்து பாடுவதில் பிரியமுள்ளவராய் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதிலே பிரியமுள்ளவராய் இருந்தார். அதற்கு அடுத்தபடியாய் பார்க்கும்போது கோலியாத்தை வீழ்த்துகிற காலத்திலும் தேவன் நம்மை எவ்வாறாக மீட்டெடுத்து வந்திருக்கிறார், இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்கிற செய்கையை செய்த தாவீது. நினைத்து பாருங்கள். இன்று கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்று நீங்க சொல்லிக்கிட்டு புத்தியா சில செயல்களை நடக்கிற மாதிரி எந்தெந்த வேதம் படிக்காம சபை கூடி வருதலை விட்டுட்டு இருக்கிற நேரமெல்லாம் கர்த்தரை துதித்து பாடாம எதுவுமே இல்லாம, உங்களுக்கு நேரம் கிடைத்த போதெல்லாம் கர்த்தரோடு கூட இல்லாம நீங்க உங்க செய்கள்லாம் புத்திமானா இருக்கிற மாதிரி நீங்க உலகத்துக்கு காமிச்சுக்கலாம். ஆனா உன்னதத்துல அது பலனே பெறாது. இருக்கிறவங்களும் பார்க்கிறதுக்கு அது ரொம்ப இடைஞ்சலாத்தான் இருக்கும். தாவீதை போல புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்தார்? கர்த்தரையே பிரியப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமானதே செய்தார். அதையே நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.